இந்த அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், படுத்து கிடக்குது பாருங்கள். இங்கே ஒன்று படுத்து கிடக்கா, அவனை மாதிரியே இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு இதை சுற்றிக்கிட்டே இருக்குது. Grizzly bear. See guys, நம்ம ஒரு சுந்தர்ராஜ படத்தில் பார்த்துருக்கீங்களா, சுற்றிக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி தலைவர் அந்த மரக்கட்டையே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. என்ன சைஸில் இருக்குது. இதாங்க ஹைலைட்டு, இவர் தாங்க ஹைலைட்டு. சரக்கு அடிச்சு நம்ம முதல்ல சுற்றுவாங்கல்ல, அதை மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இது ஒரு டைப்பான ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஊர்லலாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நான்லாம் 10 படிக்கிற வரைக்கும். ஆனால் இங்கே என்னடானா எங்கள் ஆடு மாடு வந்து ஜூவில் வச்சு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கேன். ஜூவில் வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்டா டே, நாங்கள்லாம் ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது. இது வந்து சுமால் மம்மல் ஹவுஸ் அப்படின்னு, எனக்கு என்னன்னு தெரியல, உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் தான் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஆனால் வந்து மேலே உட்காந்துருக்கு குரங்கு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்மால் மங்கி, பிளாக் கலர். இதில் யாரையுமே காணோம். இருக்காங்களா, இவங்க தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம இவன் ஐயோ, அந்த ஒரு படத்தில் வருமே, இங்கிலீஷ் படத்தில் லைனோட இது வச்சு அவங்க அந்த சிவாவா, ஐயோ பேர் வரலைங்க மக்களே, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் தான் தெரியுதா, இவர் தான். இவர் தாங்க இங்கே கீழே இங்கே பாருங்க, இந்த குட்டியெல்லாம் வளர்ந்து வருது இல்லையா, பிரித்து வச்சிருக்கிறாங்க. சின்னதாக இங்கே நடுவில் ஒரு சின்ன பாண்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. இதிலெல்லாம் சின்ன சின்ன வாத்து நம்மள சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, செயற்கை உருவாக்கப்பட்டது, வேற ஒன்றும் இல்லை. சண்டை போட்டு கிடக்கீங்க 2 பேரும். 2 இருக்குதுங்க. மக்களே, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அதுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு பாத்திய மாதிரி இருக்குது, அப்படியே உள்ளே இருப்போம். சூப்பராக இருக்குது பார்த்து. இது இல்லாமல் பார்க்கு, அதாவது வந்து காமனாக இங்கே பார்க் வந்து மக்கள் நடந்து போகிறது செய்கிறதுக்கு, உட்காந்து கேம்பிங் மாதிரி போகிறதுக்கு, உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு, பார்பிக்யூன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்கே இருக்குது. அது அந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் இருக்கோம், லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓ, இது ப்ளே கிரவுண்டு. ஓகே, குழந்தைங்களாம் வந்து விளையாட செய்யறதுக்கான செட்டப் இது. இந்த பக்கம் முன்ன ஜீப்ரா அந்த இடம் இருக்குதாம்மா, போர்டு வச்சுருக்குறாங்க. நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஹரிபு மான் இனங்களில் இது ஒரு வகையானது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குது தெரியுமா அதுக்கு. அது ஹைட் அளவு கொம்பு வச்சுருக்குதுங்க. பா சாமி, இந்த இடத்துல 2 இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரிச்சுருக்குன்னு பாருங்கள் கொம்பு. எங்கடா இருக்குது கண்ணுக்கு தெரியலையடான்னு தேடினேன். கடைசிக்கு பார்த்தா அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்குது. அப்பா ஜூம் ஆகுமா? வந்துடுச்சு வெளியில். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அங்கே இருக்குது ஜீப்ரா. அவ்வளோ தூரத்தில். அங்கிட்ட யார் இருக்குது, அங்கிட்ட யாரும் இல்லை, இங்கிட்ட வர சொல்லலாம். 2 இருக்குதுங்க. இந்த ஒன்று இன்றைக்கி லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது மரத்துக்கு பின்னாடி. பார்த்து பாருங்கள் மக்களே, பார்த்து ஒன்று குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10 கிலோ இருக்கும் போல இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா, இவங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுறானுங்க இவனுங்க. அது மட்டும் தெரியுது. இவங்களோட இனப்பெருக்கத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. பயப்படாது. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ க்ளோஸாக நடந்து போயிட்டுருக்கிறேன். அசால்ட்டாக தைரியமாக கிராஸ் ஆகி போகுங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குது, நல்லா ஹைட்டாக பார்க்குதுங்க இதெல்லாம். இங்கே பாருங்க, ஒருத்தன் பாருங்களேன், நடுவில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொத்தி போட்டுறாரா? அசால்ட்டாக தைரியமாக பக்கமாக போகிறேங்க, ஒன்றுமே பண்ணலைங்க. எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நிற்கிதுங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ தைரியம் எங்களுக்கு. செம இதுங்க. இங்கே சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது. டீப் வாட்டர்னு போர்டு வச்சுருக்குறாங்க, இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நல்லா நீட்டாக ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி, மரமெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ஸ்னோவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒன்றுமே ஆகாது, பக்காவாக நிற்பாப்பில். இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காப்புலாம் இவர் தான். லாங் டிஸ்டன்ஸில் இருக்காப்புல. எவ்வளோ தூரம் இருப்பான்னு தெரியல. பிடிச்சிட்டாங்க. அங்கிட்ட ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள். பைசன் வந்துட்டாப்ல. பைசன் தான் நினைக்கிறேன். ஆமாம், பைசன் தான். இங்கே உள்ளே இருக்கிறாப்புல. பக்கத்தில் போய் காட்டுறேன். ஆடு, மவுண்டெயின் ஆடுமா. வாங்க. என்ன வெள்ளை கலராக இருக்குது, முடி நிறைய இருக்குது. இவங்க இந்த குளிருக்கு நல்லா தாங்குவாங்க. இவங்கெல்லாம் நல்லா கொம்பு செம ஷார்ப்பு. இந்த அங்கே ஒருத்தர் இருக்கான். பைசன்னு அங்கே படுத்து கிடக்குது. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது பைசன். நீங்கள் இந்த இடத்துல இது ஒரு பைசன் நிற்கிதுங்களா. அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு பைசன் இருக்குதுங்களா. அப்புறம் அங்கே உள்ள ஒன்று படுத்து கிடக்குதுங்க. இது ஜூவில் வச்சு இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது எல்லாம் இவ்வளோ இதாகிடுச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று ஓரளவு எல்லாம் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஜாலியாக வண்டியில் தள்ளிட்டு ஜம்முன்னு
போய் பீஸ்ஃபுல்லாக வாக் பண்ணிக்கிட்டு. அது கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி அந்த மழை பெஞ்செல்லாம் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க நிறைய பேர் வந்துருக்குறாங்க. நிறையா ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ளார. ஆனால் அதுக்கெலாம் தனியாக பெர்மிஷன் வாங்கணுமாமா. லேர்னிங் சென்டர்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இவர் பார்க்குறீங்கல்ல, இங்கே பாருங்கள், பயங்கர சீனுங்க. He is giving the pose. I think. Yeah. இவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பொறுக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளே நம்ம வண்டி ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சைடில் பூரா இவங்க தான் நிற்பாங்க. நிறைய அடி விட்டு செத்து போயிடுறாங்க இவங்க வேறு. இந்த சைடு பாருங்கள், குட்டீஸ் வச்சுருக்கலாம் தள்ளிட்டு போகிற வண்டியெல்லாம் செட்டப் பயங்கரமாக இருக்குது. இது வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸ். இதுக்குள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. எப்படி விட மாட்டான், பூந்துடும் உள்ளார. ஆமாங்க, இந்த சமய போகுது என்னை வரவேற்கிறது. நிறைய அங்கங்கே ஒட்டியிருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. இங்கே ஒருத்தர் ஒட்டி இருக்கிறாப்புல. ஹலோ. இதுக்குள்ளே என்னென்ன கிரேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு கிரேடு, ஒவ்வொரு டைப். என்ன பிரச்சனை இப்படியெல்லாம் செய்யுது வந்துருச்சு பாருங்கள். லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள், நடந்துக்கிட்டு இருக்குது. ரியலாக உள்ள ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்குதுங்க பாருங்கள். வாவ். குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருக்குதுங்க பாருங்க. நல்லா வந்துருக்கு. ஒருத்தர் பாருங்க போஸ் சூப்பராக கொடுத்துருக்காப்ல. எல்லா பக்கமும் வந்து ஸ்டாஃப் வச்சு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பிளேஸ்ன்னு தெரியல, உள்ளே போனதும் தெரியும். ஓ, இது ஆக்டிவிட்டீஸ், அதான் சொன்ன லேர்னிங் சென்டர், அது மாதிரியான இடங்கள் இருக்கலாம். நாம் அங்கே போகிறதில்ல. ஓகே அன்பர்களே, முடிஞ்சு அவ்வளோதான். மேக்ஸிமம் உள்ளே சுற்றி பார்த்துட்டேன். ஃபியூ கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கங்களா. நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நானும் நிறைய பிளேசஸ் போக போகிறேன். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மாதத்தில் எவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியும்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லாவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு போகிறதா பிளானு. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ஆல் த டைம். ஓகே நண்பர்களே, see you next video.